ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மகள் சீரியல் ப்ரமோல பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியல் ப்ரமோல பார்த்தீங்கன்னா நம்ம சேது ஆல்ரெடி நம்ம தமிழ்ச்செல்விட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாருங்க. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவார். நான் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டேங்க, நான் யாருங்க உங்களை மன்னிக்கணும், ஏதோ இந்த கடமைக்காக இந்த சாங்கிய சம்பிரதாயம் என்னன்னு நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ கூட நான் பொம்மையாட்ட நிற்கிறேன், அவ்வளோதான். மனசளவுக்கு எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஏதோ ஊர் வச்சுக்கிறதுக்காக தான் நானும் உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறேன். எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க உங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு. அப்பத்தாக்கும் உங்கள் அப்பாக்காக தான் நானும் மரியாதை கொடுத்துருக்குறேன். என்னை எவ்வளோ நீங்கள் காயப்படுத்திருப்பீங்க, என்ன ஒன்று நீங்கள் திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் வயிற்றுல நம்மளால உண்டான நம்ம குழந்தைய போய் நீங்கள் காலால் எட்டி உதச்சி எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. யாரோட குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்கன்னு என்னை பார்த்து அப்படி கேள்வி கேட்டீங்களே, இப்போ எப்படி உங்களால் பேச முடியுது அப்படின்ட்டு நம்ம சேதுக்கிட்ட தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இல்லை தமிழ்ச்செல்வி, அன்றைக்கி நான் குடிபோதையில் வாய்க்கு வந்தபடி பேசிட்டா, தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மன்னிக்க முடியும்? நீங்கள் குடிபோதையில் இருந்தால் என்ன ஒன்றா பேசுவீங்க, நான் என்ன ஒன்றா கேட்டு சும்மா இருக்க முடியுமா? என்னால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற முடியாதுங்க, மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சேது எவ்வளவோ தமிழ்ச்செல்விட்ட பேசவும் முயல்றாரு. ஆனால் தமிழ்ச்செல்வி பிடி குடிக்காத பேசவே மாட்டுறாங்க. தமிழ்ச்செல்வியோட குழந்தைகிட்ட போய் பேசுறாங்க. அம்மா கிட்ட சொல்லுடா, என்னை மன்னிச்சு சொல்லி, அப்பா தப்பு பண்ணிட்டேன், நான் பேசுன தப்பு தான், அம்மா கிட்ட சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அவளோட காலடியிலேயே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதான் தமிழ்ச்செல்வி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவள் என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பேசினாலும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புடவை வாங்குறாங்க. அந்த புடவை சாரி 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 சொல்லிட்டு ஒரு புடவைய அவளுக்காகவே ரெடி பண்ணி சாரின்ற வார்த்தையை அதில் பதிச்சு ஒரு புடவையை கிஃப்டாக கொடுக்குறாரு தமிழ்ச்செல்விக்கு. இதை கட்டிட்டு வான்னு. அதில் பார்த்தா என்ன இதெல்லாம் இருக்குது, இல்லை தமிழ்ச்செல்வி, நான் எவ்வளோ வாயில் சாரி சொன்னாலும் நீ என்னை மன்னிக்க மாட்டேற, இந்த சாரியை நான் உனக்கு புடவையாக நெஞ்சு கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாரு. இவர் பண்ணுற ஆட்டிடியூட் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிப்பாளா என்னன்னு தெரிலங்க. அப்படி சீக்கிரம் டிவோர்ஸாக ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் அவள் எடுக்க போகிற முடிவு என்னன்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்களே. என்ன முடிவு எடுத்தாலும், யார் சொன்னாலும், தமிழ்ச்செல்வி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் தீர்ப்பாக இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.